வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டூ ஒன்லி கால்பந்து. என்னடா ஆள் அட்ரஸே இல்லாதவங்க திடீர்னு திருப்பி வந்துட்டாங்களேன்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா நேத்து நடந்த சம்பவங்கள் அந்த மாரி. சம்பவம் இல்ல, சம்பவங்கள் அந்த மாரி. அதாவது வந்துட்டு, ஏன்டா பிரீமியர் லீக், பெஸ்ட் லீக், மண்ணாங்கட்டி லீக்ன்னு பேச்சாடா பேசுனீங்க அப்படின்ற மாரி வந்து நேத்து வந்து ஒரு பகிரங்கமான, பயங்கரமான ரிசல்ட். அதாவது பிரிம் சாம்பியன்ஸ் பழக்கப்பட்டார்கள். அப்புறம் வந்து கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன் சொல்லி சுத்திக் கொண்டிருந்தவங்க திருப்பி வேர்ல்டு வேர்ல்டு பழக்கப்பட்டார்கள். சாம்பியன்ஸ். வேர்ல்டு வேர்ல்டு சாம்பியன்ஸ். சாம்பியன் சொல்லிட்டு இருந்தாங்க பழக்கப்பட்டாங்க. இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான ரிசல்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல இருந்தே ஆரம்பிப்போம். ரியல் மேட்ரிட் அண்ட் மான்செஸ்டர் சிட்டில இருந்தே ஆரம்பிப்போம். ஓகேவா? பெப் கிட்ட போயிட்டு அந்த முன்னாடி நாள் போயிட்டு, தலைவரே நீங்க எதுவுமே ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நீங்க எப்பயுமே பண்றதே பண்ணுங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அவன் பண்ண மாட்டான் போல இருக்கு. அதே மாதிரி ஓவர் திங்க் செய்து, அதாவது வந்துட்டு வருஷா வருஷம் வந்து மட்டன் குஸ்காவான்ற மாதிரி இந்த பிக்சர் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரியல் மேட்ரிடும் வந்து போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி பார்த்த அந்த மேட்ச? ஃபெடே வால்வெர்டே வந்து ஒரு மான்ஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் நேத்து. அப்சல்யூட்டான மான்ஸ்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆனா நான் லைனப் பார்த்த உடனே வந்து, எதுக்கு தேவையே இல்லாம எதுக்கு இந்த மாரி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு, இன்ஃபாக்ட் நம்ப அந்த தலைகீழாகத்தான் குதிப்பேன் தான் அப்படின்ற ஒரு குதிப்பேன். லைனப் அது. ஆமா. நான் இந்த சாம்பியன்ஸ் லீக் இந்த சோனி லைவ்ல வந்து அந்த ப்ரீ மேட்ச் ஷோல வந்து அந்த ஒரு இந்தியன் ஃபுட்பாலர் ஒருத்தன் சொல்லியிருப்பான். "ஏன் இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ணிட்ட? உனக்கு வந்து ஒரு 2 ஓரைலி வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாவே வந்து பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கிறான். அவன தூக்கி எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இதுல லெஃப்ட் பேக்ல ஆட விடணும்? அதே மாரி உனக்கு மத்தேயஸ் நியூனஸ் அது லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல அவன், லெஃப்ட் சைட்ல இன்னொரு 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபுல் பேக்ஸ் இருக்கும்போது ஏன் கொஸ்டின் அப்படின்ட்டுன்னு தெரியல. பெப் என்ன யோசிச்சாரு என்ன எனக்கு தெரியல. சர்க்கி எதுக்கு பெஞ்ச்ல இருந்தான்னு எனக்கு புரியல. இவன் மார்மூஷ் வந்து திருப்பியும் பெஞ்ச். I think he complicated it a little bit. But I think this match is more about Real Madrid than Manchester City. அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் இன்ஜுரி எடுத்து பார்த்தேன்னா, நான்லாம் வந்து நோ வே அப்படின்னு நான் நெனச்சேன். ஏன்னா, அது ஒரு ஃபங்ஷனிங்கான ஒரு டீமே இல்ல. என்னடா லைனப் எடுத்து பார்த்தா, என்னடா என்ன கருமம்டா இது அப்படின்ற மாரி தான் அ இருந்தது. பெல்லிங்ஹாம் ஆடல, ப்ள இவன் எம்பாப்பே ஆடல. ஸோ ஒரு அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் இன்ஜுரிஸே வந்து இட்ஸ் டூ லாங் அண்ட் தட் டூ ஃபார் அ நாக் அவுட் ஃபேஸ்க்கு வந்து ஆம், நோ ஒன் ஐ டிட் நாட் கிவ் தெம் அ சான்ஸ். பட் ரியல் மேட்ரிட் ஆர் ரியல் மேட்ரிட் அப்படின்றத வந்து மீண்டும் மீண்டும் நேத்து ஒரு ட்வீட் பார்த்தேன். ரியல் மேட்ரிட் ஆர் திஸ் ஆர் தட் ஒன் கிட் ஹூ டஸ் நாட் டூ எனிதிங் இன் த ப்ராஜெக்ட் பட் எக்ஸாம்ல வந்து ஹூ டஸ் நாட் ஸ்டடி எனிதிங் பட் எக்ஸாம்ல டாப் மார்க் வாங்கிட்டு போறது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கம்ப்ளீட் டாமினேஷன். வேல்வெர்டேலாம் எங்கேருந்து எனக்கு அந்த பிடிச்சதே இந்த தேர்ட் கோல் தான். அது வந்து இப்போ ஏதோ பிரைம் ஜிலாட்டான் இப்ராஹிமோவிச்ச பார்த்த மாதிரி திடீர்னு டச் எடுக்கிறான், ஒருத்தன் மேல தூக்கி போடுறான், டப்புன்னு ஃபினிஷ் பண்றான். கம்ப்ளீட்லி அந்த இந்த ஜெர்மன் வேர்ல்டு வார் 2ல வந்து ஜெர்மனுடைய ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் வந்து பிளிட்ஸ்கிரீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. லைட்னிங் ஃபாஸ்ட்டா இருக்குன்ற மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கேம முடிச்சுட்டாரு. ஸோ இட்ஸ் அ அதாவது வெரி நானும் ஒரு மீன் பார்த்தேன். அதாவது வந்துட்டு பெப் கார்டியோலா மீன்வேல் இன்வெர்டட் ஃபுல் பேக்ஸ், ஒன் டச், டூ பிவட் அப்படி இப்படின்ட்டு மீன்வேல் மட்ரிட் அலா மட்ரிட் அண்ட் மேட்ச் அவ்வளவுதான்ற மாதிரி தான். அந்த மேட்ச் அப்படிதான் இருந்துச்சுன்னா பெடே வால்வெர்டே அதாவது ஒருத்தர் ஒருத்தர் சூப்பரா ட்வீட் போட்டிருந்தான். அந்த 3 கோல் நீ எடுத்துட்டு பார்த்தாலும் பெடே வால்வெர்டே வாஸ் மேன் ஆஃப் த மேட்ச். அந்த மாதிரியோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா ட்ரெண்ட் வர்சஸ் டோக்கு நடக்கும். ஒரு சின்ன கில்ட்டி பிளஷர் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். அவன் பார்த்தா அவனுக்கே வந்து கவர் பண்ணிட்டு இருந்தான். அந்த வால்வெர்டே வந்து ட்ரெண்டோட ட்ரெண்ட் வழக்கம் போல டோக்கு பீட் பண்ணி கிளம்பிட்டான். அண்ணன் வந்துட்டேன்லன்ற மாதிரி கிளம்பினான். அங்க ஒரு ஆமா. டேக்கிள் அங்க கவர் பண்ணான். நேத்து என்ன சொல்றது, அவன் வால்வெர்டே வந்து நேத்து வந்து பீக் ஆஃப் ஹிஸ் பவர்ஸ் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் அந்த மார்ஜி கிட்ட இருந்து பால டிங்க் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அதே வாலில பினிஷ் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஒரு கொடூர பினிஷ் ஆக்சுவலா. மார்க்கிக்கு இதான் நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச்சான்னு தெரியல. ஆனா இதான் அவன் தெரிஞ்ச அவன் ஒரு பீக்கான டீம் அவனோட கரியர்லயே தான் ஃபேஸ் பண்ணியிருந்தான். அதான் போட்டிருந்தானுங்க. ஆமா. தம்பி இது வந்து ஒரு 3 PM கிக் ஆஃப் அட் பர்ன்மத் கிடையாது. இல்ல. இதுதான் ரியல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னொரு கோல் பார்த்தனா அவன் ஸ்லிப் ஆயி அவன உட்காரவே வச்சுட்டான் ஆமாமா. ஆக்சுவலா. இன்னொரு இதுல ஆமா. பார்க்கும்போது வந்துட்டு லைட்டா பாவமா தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா மட்ரிட் பத்தி ஆப்வியஸா நம்ம 2 பேருக்குமே மட்ரிட் பிடிக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? பட் ஆனா என்னதான் பிடிக்கலனாலும் அவனுக்கு மேல ஒரு குட்டி ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டாக்டிக்ஸ், பிளேயர் பிரில்லியன்ஸ் இதெல்லாம் தாண்டி இந்த மென்டாலிட்டி பத்தி நம்ம திருப்பி திருப்பி வந்து இது பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு டாப் லெவல்ல இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஜெயிக்கணும்னா உனக்கு எல்லாத்தோட மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நேத்து அந்த ஆமா. மென்டாலிட்டி வந்து அப்படிதான் இருந்துச்சு. நாங்க ரியல் மேட்ரிட் நாங்க இப்படிதான் ஆடுவோம் ஆமா. அப்படின்ற ஆமா. மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நேத்து. அது இது ஆஹ் இந்த ஹிட் அண்ட் ரன்னுலாம் யாராலயுமே சொல்ல முடியாது. அட்டர் சொல்லவே முடியாது. டாமினேஷன்.
அட்டர் ஆமாமா. டாமினேஷன். நான் வந்து ஒரு 3, 4 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் நான் ஜெனுவினா என்ன நெனச்சேன்னா, ரியல் மேட்ரிட் கிட்ட ஒரு வெல் கோச்டு டீம் வருது. ஒரு நல்ல டாக்டிக்கலி ஸ்ட்ராங்கான டீம் வருது அப்டின்னா, ரியல் மேட்ரிடால சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டாமினன்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ யூ கேனாட் அதாவது சிட்டி மாரி இருக்கு. அதாவது டைட்டில் அவங்களும் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி டீம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீ வந்து கேம கில் பண்ற. அது ஃப்ரீக்கான பெர்ஃபார்மன்ஸ். எங்கேருந்துடா உங்களுக்கு திடீர்னு இந்த மாரி ஒரு வெறி வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் நீ ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டாலே ஷாட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து நம்பர் ஆஃப் பிக் சான்ஸஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து தே வேர் கம்ப்ளீட்லி அட்டர் டாமினேஷன். பெப்புக்கு வந்து ஒரு ஹார்ஷான ரியாலிட்டி. ஏன்னா, தலைவர் வந்து அவங்களுக்கே போர் அடிச்சிரும்னு நெனைக்கிறேன். என்னடா வருஷம் வருஷம் எங்கள இத கோர்ட் வேற அது ஃபிக்ஸட் முன்னாடியே சொல்லுவான். கண்டிப்பா ரியல் மேட்ரிட் தான் வரும். சாரி இதான் கண்டிப்பா வரப்போகுது. மான்செஸ்டர் சிட்டி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் இஸ் a வெரி வெரி ஒரு ஐ பயங்கரமான ஒரு திங்க் ரிசல்ட். பெப் கார்டியோலா ஆல்சோ லாஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் அகைன்ஸ்ட் மட்ரிட் அப்படின்னு ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அது எந்த கான்டெக்ஸ்ட்ன்னு புரியல. ஸோ கமெண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லவாங்க. ஐ மீன் கமெண்ட்ல போடுங்க. என்ன என்ன டைப் ஆஃப் ஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இந்த கோட்டோ பார்த்தாலே எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கு இன்னும் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்னால மறக்க முடியலடா. ஏன்னா நான் சொன்னது போல சாடியோ மானே வந்து ஹாட்ரிக் போட்டு நாங்க சாம்பியன்ஸ் லீக் அடிக்க வேண்டிய மேட்ச சிங்கிள் ஹேண்டடா அவன் தான தடுத்தான். ஆமா, அகைன் நேத்து ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். லைக் நம்மளுக்கு ஒரு ஒரு பிரைம் மேனுவல் நியூயர் வந்து நம்ம லைன் அப்ல பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். இவன தாண்டி எப்படிடா கோல் போட போறோம் அப்படின்ற மாரி. சோ கோட்டோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸும் அதுக்கான மேல் டயர் ஸ்டேட்டஸும் அவன் ரீச் பண்ணிட்டான். அப்படி ஒரு மான்ஸ்டர் ஆமாமா. பெர்ஃபார்மன்ஸ் பிக் மேட்சஸ்ல அதுவும். டானரமோ இந்த சைடு இருக்கான். பட் ஸ்டில் கோட்டோ வந்து அவன் எப்படி இன்னும் ஒரு லெவல் மேல இருக்கா அப்படின்றது நமக்கு வந்து நேத்து காமிச்சான். ஏன்னா அந்த ஓரேலி சேவ்லாம் என்ன மாரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆமா, வராது. அந்த ஆமா. அவன்கிட்ட இந்த பால ஸ்டீல் பண்ணி பண்ணதெல்லாம். அதான் சொன்னேன்ல ஒரு டிபிக்கல் அந்த ஒரு மட்ரிட் அந்த ஒரு நாக் அவுட்ஸ் வந்தாலே மட்ரிட் வந்து ஒரு செட்டான் இன்ஸ்டிடியூஷன் மாரி மாட்டுவானுங்க. எங்கருந்து தான் அவனுங்களுக்கு பவர் வருது? என்ன மேஜிக் தான் பண்றானுங்கன்னு தெரியாதுல்ல. டார்க் மேஜிக் அதாவது தான். டார்க் டார்க் மேஜிக் மே ஏதோ அந்த மாரி வந்துட்டு அவனுங்க வந்துட்டு இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. பார்ப்போம். ஐ திங்க் எம்பாப்பே அந்த மாதிரியான பிளேயர்ஸ், பெல்லிங்ஹாம் மாதிரியான பிளேயர்ஸ் இன்னும் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சாங்கன்னா, ஆ மேபி அகைன் லலிகாவை ஜெயிக்காமல் சாம்பியன்ஸ் லீக்கை ஜெயிக்கும் ரியல் மேட்ரிட் ஸ்கிரிப்ட் இந்த வாட்டியும் நடக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவன் ராட்ரிகோ கூட அவங்களுக்கு இன்ஜூர்ட்ல. ஆமா. ராட்ரி இன்ஜூர்டு. அதான் சொன்னேன்ல பெல்லிங்ஹாம் மிட்ல இல்ல. இவன் அ எம்பாப்பே வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் ஹி வில் பி பேக். நீ பேர் இவங்களோட நேம்ஸ்லாம் பாரேன். தீஸ் ஆர் லைக் எவ்ரிடே ஸ்டார்ட்டர். இந்த மாரி ஒரு 3 பொசிஷன் வந்து உனக்கு காலி. அத தாண்டி நீ ஒரு மேக் ஷிஃப்ட் டீம் அதுதான்டா ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ பிரீமியர் லீக்ல நம்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டீம்னு வச்சுக்கோயேன். இப்போ செல்சியே எடுத்துக்கலாம் சும்மா. ஆர்சனலோடயே வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல அவங்க விளையாடும்போது, அந்த ட்ரா வந்து ஆனதுக்கு வந்து எங்களுக்கும் மெயின் பிளேயர்ஸ்லாம் இல்லவே இல்ல. ஓகே. பட் ஆனா வந்து ஒரு ட்ராவையே வந்து வாவ்! அப்டின்ற மாரி பெருசா பேசிட்டு இருந்தோம் எங்க ஃபேன் பேஸ். இவனுங்க வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங் லைனப்பே இல்ல. அது அது எவன கேட்டிருந்தாலும் இந்த மேட்ச் முன்னாடி யார் கேட்டிருந்தாலும் வந்து மேட்ரிட் ஃபேன்ஸ் தவிர மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு மாரி தான் இருந்திருக்கும். நான் அதான் சொல்றேன். வின்னிங்ன்றது மேட்டர் இல்ல. இது டாமினேஷன். கம்ப்ளீட் டாமினேஷன். ஹாலண்ட் கம்ப்ளீட்டா காலி. செமெனியோ கம்ப்ளீட்டா பேசணும்னு காலி. அ எல்லாரையும் அதான் நான் ஆஃப் த நினைச்சேன். ஏன்னா நம்ம மட்ரிட் பத்தி நெறைய பேசிட்டோம். சிட்டி சைடு அதான்டா யோசிக்கிறேன். நீ நீ கேட்டதுக்கு ஒரே ஆன்சர் தான். நீ சொன்னல ஒரு 3 பொசிஷன்ல பிளேயர் இல்ல நான் இவங்க எப்படி ஜெயிப்பான்னு நினைச்சேன்னா, அரபோலா வந்து திரும்பி காட்டுவான். எங்களுக்கு எல்லா பொசிஷன்லயும் வால்வர்டே இருக்காரு. அவர் எங்க சொன்னாலும் ஆடுவார்ன்ற மாரி தான் ஒரு பிளேயர். மான்செஸ்டர் சிட்டி பத்தி பேசுவோம். இந்த சீசன் வந்துட்டு ஓகே லீக் டைட்டில் ஒரு 50, 50 இல்ல 70 ஆர்சனல் 30 சிட்டின்னே வச்சுக்கலாம். ஓகேவா காலி. சாம்பியன்ஸ் லீக் ஒரு 3-0 டெபிசிட் என்னதான் நீங்க வந்து எத்தியாட் வந்து போனாலுமே அது டர்ன் அரவுண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அவனுக்கு இருக்க காரணம்லாம் வந்து கரபாவ் கப் எங்க மேலதான் எடுத்துட்டு வந்து எஃப்ஏ கப். காட்டுவானுங்க. அது அது சாரி எஃப்ஏ கப் அதுல எங்க மேல எடுத்துட்டு வந்து காட்டுவானுங்க. அதை விட்டுறோம். வாட்ஸ் கோயிங் ராங் வித் சிட்டி இந்த வாட்டி? இது கிளாசிக் பெப் ஓவர் திங்கிங்கா? ஏன்னா ஹாலண்டோட ஃபார்மும் இந்த சீசன் எப்பவுமே வந்து ஹாலண்ட் லைட்டா டிப் ஆகும். பட் இந்த வாட்டி அந்த ஃபார்ம் ரெக்கவர் ஆன மாதிரியே தெரியல. இல்ல ஐ திங்க் திஸ் காம்பினேஷன்ஸ் இஸ் ப்ராப்ளமா? பெர்சனல் ப்ராப்ளமா? அப்சல்யூட்லி ஆன் பெப். அப்சல்யூட்லி ஆன் பெப். நோ அதர் எக்ஸ்ப்ளனேஷன். நீ வந்து யூ கேனாட் அ யூ அதுதான். அ யூ கேனாட் ஓவர் திங்க் ஆர் டேக் ரியல் மேட்ரிட் லைட்லி. நீ வந்து இது மான்செஸ்டர் சிட்டி ஹோம்ல பண்ணியிருந்தா கூட ஓகே ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கொஞ்சம் டேக் இட் ஃபார் கிராண்டடா பெப் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கு ஹானஸ்ட்டா அந்த லைனப் பார்த்தோனே ஐயய்ய! என்னடா இவன் தோக்கணுமா? அப்படின்ற ஒரு ஏன்னா நீ நீ பாரேன் உன் ஃபுல் பேக்ஸ் அவுட் ஆஃப் காலி. யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் அ சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தெம்.
நீ வந்து அந்த ஸ்டார்ட்டிங் ஃபார்மேஷன் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ராட்ரியும் அதே மாரி இந்த சைடு வந்து பெர்னார்டோ சில்வாவும் தான் அவங்க ஃபார்மேஷன்ல இருப்பாங்க. யூ ஆர் இந்த ஃபார்மேஷன் வந்து த மோஸ்ட் பிசிக்கல் அதாவது ட்ரிஷுமேனி, வால்வெர்டே ஓகேயா? இந்த மாரி ஒரு பயங்கர பிசிக்கலான ஒரு ம மிட்ஃபீல்ட் கிட்ட என்ன உன்னால நீ பண்ண முடியும்னு நீ சொல்லு. கரெக்ட்டா? அதே மாரி எனக்கு அட்டாக்ல வந்து எனக்கு சர்க்கி இல்லாதது உண்மையாவே ஒரு அ சர்க்கி இல்ல. மார்மூஷோடைய பேஸ் வந்து கண்டிப்பா நேத்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். சர்க்கியோடைய அந்த அந்த கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும் சரி, அவனுடைய அந்த மேஜிக்கல் டச் தட் வாஸ் ஆல்சோ மிஸ்ஸிங். டோக்கு டான்ஸ் ஆடுறான். நான் எனக்கு திருப்பியும் டோக்கு மேல இருக்கிற ஒரே காண்டு அது ஒண்ணு மட்டும் தான். நீ பால வச்சுக்கிட்டு என்ன பண்ற? நீ இப்படி பண்ற, அப்படி பண்ற. அந்த எண்ட் பாஸே இல்ல. யாராலயுமே ஹாலண்ட வந்து கேம்குள்ளயே கொண்டு வர முடியல. ஸோ இட் வாஸ் அதுதான் டோக்கோட டிபிக்கல் மேட்சஸ் தான் பாஸ். அந்த 4 பேர் எப்படி மடிச்சு உள்ள போற மட்டும் பாருங்க. சரிடா உள்ள போனியா? போனேன் பாஸ். 5வது கோல் கீப்பர் இருப்பானே, அவன மடிக்கலான்றப்பதான் பாஸ் பால விட்டேன். அப்படின்ற மாதிரி தான் அவன் டிபிக்கல் கேமே இருக்கும். எதேதோ பண்றான். ஆனா ஹாலண்ட மட்டும் பார்க்க சீசன் மாட்டேங்கிறான். சீசன் எல்லாத்தையும் சீசன் பண்றான். ஸ்டார்டிங்ல நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் நடுவுல எல்லாம் போட்டு அடிச்சாங்க. நீங்க டோக்கோ ஓவரா ஆமா. கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. டோக்கோ நம்புனர் கைவிடப்படார். எப்படி நம்மள காப்பாத்துறான் பாத்தியா திருப்பி. he needs to add output in his game. ஆக்சுவலா நம்ம டோக்குக்கு செகண்ட் சீசனா தேர்ட் சீசனா அது? செகண்ட். செகண்ட் சீசன்ல சரி ஓகே. இந்த சீசன் கூட அவனுக்கு அடாப்டிங்ல விட்டுறலாம். நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு டோக்கோ he has to add numbers. ஏன்னா ஹாலாண்டோட நம்பர்ஸ் நிறைய பாச்சுன்னா சிட்டி ஸ்ட்ரகிள் ஆகுறான்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு. அந்த சைடு சவியோ அவனும் ஹெல்ப் பண்ணல. மிட்ஃபீல்டர்ஸ் கிட்ட ஆமாமா. இருந்து கிட்ட இருந்து அவங்க அதிகமா கோல் எதிர்பார்க்கறாங்க. சோ எனக்கு பாப்போம் தெரியல. அதுதான்டா காண்டு. நீ சர்க்கிய பெஞ்ச் பண்ணிட்டு செவினியோவ ஆட வச்ச தெரியுமா? எனக்கு செவினியோ வந்து கை விட்டு எண்ணிறலாம் அவனுடைய கோல் கான்ட்ரிபியூஷன். ஆமா, ஆமா. லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் சொல்றேன். கை விட்டு ஆமாமாமா. எண்ணிறலாம். என்ன லாஜிக்ல வந்து செவினியோ உள்ள வந்தான்னு எனக்கு புரியவே இல்ல. பட் எனிவே அது அது வந்து பெப்புக்கு மட்டும் தான் வியல். அதுக்கு என்ன நடந்துச்சு? ஆனா வழக்கம் போல பண்றத பண்ணிட்டான். ஓவர் திங்க் பண்ணி ஏதாவது பண்ணுவானோ நெனச்சோம். நம்ம திங்க் பண்ணத கரெக்ட்டா ஆமா. பண்ணிட்டான். ஆ பட் அகைன் ஐ நான் டோன்ட் சொன்ன மாரி திஸ் இஸ் மோர் அபௌட் ரியல் மேட்ரிட் அண்ட் வெரி லெஸ் அபௌட் எனக்கு தெரிஞ்சு நேத்து சிட்டி எவன் வந்திருந்தாலும் பொளந்திருப்பானுங்கன்னு நெனைக்கிறேன். அவனுங்க இருந்தே வெறியில. ரியல் மேட்ரிட் இருந்தே வெறியில. ஸோ யூ ஐ ஹேவ் டு டோன்ட் கிவ் டு திங்க் தேம். அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் திங்க் சிட்டி வில் டர்ன் திஸ் அரவுண்ட்ன்ற மாரி எனக்கு ஆமாமா. நம்பிக்கை இல்ல. கஷ்டம். 3-0லாம் ரொம்ப கஷ்டம். மட்ரிட் ஒரு கோல் போட்டாலே போதும். அண்ட் வில் ஷோ தட் மட்ரிட் அட்லீஸ்ட் ஒரு கோலாவது அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவுதான். சிட்டி காலி இந்த வாட்டின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து வந்துட்டு இதுக்கு வரும். சாம்பியன்ஸ் லீக் ஹோல்டர்ஸ் வெர்சஸ் கிளப் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் ஒரே அந்த ஒரே ஒரு மேட்ச் விஷயம். வந்து ஒரே ஒரு விஷயம். நான் வந்து இந்த இத இதுக்கு முன்ன ரெக்கார்டிங் முன்னாடி செல்சி சட்ட ஃபர்ஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து எதுக்கு நம்மளுக்கு இது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இட்டாச்சி உச்சியா. எனக்கு நேத்துலருந்து இவனுடைய நாருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இவனுங்களோட ஷாரிங்கான்ல மாட்டிட்டு, எனக்கு வந்து நேத்து நைட்லருந்து எனக்கு அது ஒரு விஷயம் மட்டும் தான் மண்டையிலேயே இருக்கு. அந்த கடைசி 15 நிமிஷம், "டேய் என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அ ய அதாவது ஆக்சுவலா பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், உங்களோட அந்த கிளப் வேர்ல்டு கப் ஃபைனல் இருக்குல்ல, அந்த மேட்ச் வந்துட்டு இன்னைக்கு நடந்த மேட்ச் தான் மாரி தான் போயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா ஃபேர் பாயிண்ட். அது வந்து அந்த அந்த விக்டரி வந்து நான் இப்போ வரைக்கும் அது டிமினிஷ் பண்ண விரும்பல. அந்த விக்டரி வாஸ் விக்டரி. இந்த மேட்ச்க்குள்ள போவோம். என்ன பொறுத்தவரைக்கும், நீ கோல் கீப்பர் மாத்துனது என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய தப்பு. சரி ஓகே. பிளண்டர். நீ பெரிய நீ 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 வந்து பில்டப் எடுத்துட்டு வர எல்லாம் ஓகே. ஆனா பிஎஸ்ஜியோட அட்டாக்க பார்த்துட்டு, உனக்கு பில்டப் தேவையா? இல்ல நல்ல ஷார்ட் ஸ்டாப்பர் தேவையான்னு சொல்லிட்டு, எங்க ஃபிளாட்ல இருக்க 10வது ஒரு 10 வயசு குழந்தைய கேட்டா கூட அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட் ஆமா. ஸ்டாப்பிங் தான் தேவைன்ட்டு. ஏன்னா, நெனச்சு பாரு டெம்பலே, டெசிரே டூவே, குவரட்ஸ்கேலா, அ பார்கோலா, இது இல்லாம நடுவுல வந்து விட்டின்யா, ஜாவோ நேவஸ் வேற. ஓகேவா? ம். இதுக்கு மேல எடுத்து பார்த்தோம்னா, அவன் மேல தான். நூனோ மெண்டஸ் வேற இருக்கான். இவங்க எல்லாமே கேப்பபிள் ஆஃப் ஷூட்டிங் ஃப்ரம் எனிவேர். அப்போ எனிவே. உனக்கு ஷார்ட் ஸ்டாப்பர் தேவையா? இல்ல ஒரு பில்டப் கோல் கீப்பர் தேவையா? அவன் 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 பேர் என்ன? பிலிப் கோரன்சன் தானே அவன் நேரு. ஆமா. யோர்கன்சன். அவன நான் வந்து ஓகே. அ அவன் கொஞ்சம் நல்ல பில்டப்க்கு ஹெல்ப் பண்ணான். கொஞ்சம் நல்லா பாசஸ் அங்கங்க போட்டான். ஆனா பெரிய லைக் ஒரு பெரிய மொமெண்டம் சேஞ்சுன்னு எதிர்பார்த்தேன்னா, அந்த ஒரு ஈஸியா ஒரு கோல் ஒண்ணு விட்டீங்க தெரியுமா? 3 ஐ திங்க் 3-2 இருக்கும்போது அந்த 3 கோல் கோல். போச்சுன்னு நெனைக்கிறேன்ல? இல்ல 3 கோல். 3 கோலா அது? ம். அது அது வந்து ஒரு பெரிய மொமெண்டம் சேஞ்சா பார்க்குறேன். ஏன்னா அதுவரைக்கும் வந்துட்டு நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஹைலைட்ஸ் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து உங்களுக்கும் நெறைய பிக் சான்சஸ் கிடைச்சது. அவங்களுக்கும் நெறைய பிக் பிஎஸ்ஜி சான்சஸ் கிடைச்சிருந்த மாரி தான் இருந்துச்சு. 2-2 இருந்தது. பிஎஸ்ஜியோட 3 கோல் தேவையில்லாத அந்த பேக் பாஸ். தெர்ல. ஆமா. இப்போ இப்ப எப்படி பிக்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப என்ன சொல்றது? இதுல ரெக்கவரியே ஆக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நெனச்சு பாருங்க முடியாது. நீங்க ஒரு 3-2 டெபாசிட்டோட அட்லீஸ்ட் ஸ்டாம்பர்ட் பிட்ச் வந்திருந்தீங்கன்னா, ஏதாவது பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அதுதான். கோல் போட்டு பெனல்டி ஸ்கார் எடுத்துட்டு போயிருக்கலாம் நீங்க.
எனக்கு அதுதான். எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்னன்னா, அந்த அரகன்ஸ் ஆஃப் தி மேனேஜர். எனக்கு இது ஸ்டூபிடிட்டி இல்லாட்டினா அரகன்ஸ் 2 மட்டும் தான் காரணம். ந நீ சொன்னல அந்த சம்மருடைய வின் வந்து வெரி, வெரி கிளீன். மரஸ்கா தெரிஞ்சிருச்சு. உன்னால பின்னாடி பாஸ் பண்ணி விளையாட முடியாதுடா. லாங் பால் போடுறா, லாங் பால் போடுறா, லாங் பால் போடுறா. நேத்து நேத்து நான் சொல்றேனே, நேத்து யாரு இந்த 75த் மினிட் வரையும் மேட்ச் பார்த்திருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, செல்சி வேர் ஹேவிங் த கேம் ஆஃப் தியர் லைஃப். அப்சல்யூட் கண்ட்ரோல். ஓகேயா? 2 வாட்டி கோல் கன்சீட் பண்ணாங்க. ஓகே. பட் 2 வாட்டியும் பயங்கரமான ஒரு அட்டாக் இருந்தது. அந்த 3 கோலு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியுது உனக்கு. அவனால வந்து ஒழுங்கா வந்து பாஸ் எல்லாமே ரிஸ்கி பாஸ். எல்லாமே ரிஸ்கி பாஸ். ஓகேயா? அந்த 3 கோல் போனது வந்து இட்ஸ் அன் அப்சல்யூட் ஒரு ஸ்டூபிடிட்டி தான். எவனாவது சரி உனக்கு ரைட் சைட்ல தான் அவன் அவன் வந்து ஃபஃபானா வந்து பாஸ் பண்ணிட்டு ஓடிட்டான்டா அந்த சைடுக்கு. நீ அவ்ளோ ஃப்ரீயா இருக்கான்டா அவன். அவன எல்லாத்தையும் நான் வுட்டுட்டு நான் சென்டர்ல தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சென்டர்ல தான் நான் பிரஷர் போடுவேன் அப்படின்னா, அதுவும் அவன் சென்டரா பாஸ் பண்ண பிளேயர் வந்துட்டு அவன் ஃப்ரீயா கூட இல்ல. தேர் வாஸ் எ அவன் பிஎஸ்ஜி பின்னாடி ரன்னர் ஒருத்தன் பிஹைண்ட். ஆமா. அவனுக்கு அந்த எக்ஸாக்ட்லி, பாசிங் டெசிஷனே ஒரு வேஸ்ட் ஆக்சுவலா அவன் எடுத்தது. எக்ஸாக்ட்லி. அது என்ன பொறுத்தவரையும் சாnchez இருந்திருந்தான்னா, கண்டிப்பா அவன் அந்த 5த் கோல ஸ்டாப் பண்ணியிருப்பான். அவன் கையில பட்டு உள்ள டைரக்ட் டச் கோல் யோர்கன்சன் அது. யோர்கன்சன் வந்து இஸ் அ வெரி, வெரி ஆவரேஜான கோல் கீப்பர். அவன் செல்சிக்கு ஆடின மேட்சஸ் பார்த்தன்னா, நீ விரல் விட்டு எண்ணிடலாம். அண்ட் ஹி இஸ் நெவர் அ குட் ஷாட் ஸ்டாப்பர். நெவர் எவர் அ குட் ஷாட் ஸ்டாப்பர். எனக்கு இங்க தான் வந்து எனக்கு கோச்சோடைய அரகன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நம்ம காலையில ஒரு வீடியோ போடும்போது நான் சொல்லியிருப்பேன். யூ டோன்ட் கம் டூ பிஎஸ்ஜி டூ ஷோகேஸ் நான் அந்த மாரி புல்தி மாரி விளையாடுவேன்ட்டுன்னு. இல்லவே இல்ல. சாம்பியன்ஸ் லீக் வந்து இட்ஸ் கேம் ஆஃப் 2 லெக்ஸ். நீ 3-2ன்னு செல்சிக்கு போறது எப்படி இருக்குது? 5-2ன்னு இப்ப செல்சிக்கு போறது எப்படி இருக்குது? இவனுங்க இவனுங்க எனக்கு பிரச்சனையே அதுதான். இவனுங்க இந்த சின்ன லீக்ஸ், இந்த சின்ன டீம்ஸ் எல்லாம் கோச் பண்ணி வந்துட்டு இந்த இந்த கேமோட ஸ்டேச்சரு எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் லாஸ்ட் இயர் பிஎஸ்ஜிலாம் இல்ல. ரியல் மேட்ரிட்லாம் போச்சுன்னா பிஎஸ்ஜி சாவடிச்சுடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க போனாலே சாவடிச்சிடுவீங்க. அவ்ளோ வல்னரபிளா இருக்காங்க அவனுங்க டிஃபென்ஸ்ல பிஎஸ்ஜி. அவ்ளோ ஓப்பனா இருக்காங்க. கவுண்டர் அட்டாக்ஸ்ல தே ஆர் தே ஆர் கம்ப்ளீட்லி டெட். அந்த மாரி ஒரு டீமோட போயிட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நீ 2 கோல் கன்சீட் பண்ணி, உனக்கு என்ன 3வது கோல் கன்சீட் பண்றனா என்ன என்ன எளவுக்கு நீ போய் திருப்பி 3வது கோல் அடிக்கணும்? யூ என்ஷூர் யூ மேக் ஷூர் தட் த டோன்ட் டிரா இஸ் கன்சீட் மோர். இன்டாக்ட். அங்கருந்து ஆ என்ன என்ன கிடைக்குதோ அத தூக்கிட்டு ஓடி வருவோம் திருப்பி ரிட்டர்ன் ஆமா. லெக்குக்கு. அதான் டிரா அதான் இஸ் மேட்டரு. இன்டாக்ட். அதுதான் நீ ஹோம்ல பார்த்துக்கோ. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு ரொம்ப ஒரு மாரி எஸ்பெஷலி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா அவே கோல்ஸ் கவுண்ட் ஆகாத ஒரு இடத்துல நீ அத ஆ. பண்ணணும்னு அவசியமே இல்ல ஆக்சுவலா. அவசியமே இல்ல. அவசியமே இல்ல. ஒரு தேவையே இல்லாத ஒரு அப்சல்யூட் ஸ்டூபிடிட்டி. ஆ டெசிஷன் டூ பெஞ்ச் த கோல் கீப்பர் தப்பு. டெசிஷன் டூ பிளே ஃப்ரம் த பேக். எனக்கு என்னன்னா இவனுங்க நீ வந்து ரேட்டிங்ஸ் எடுத்து பார்த்தன்னு வச்சுக்கோயேன். ஃபொஃபானா தவிர இவனால சாலபோவால பிரஷரே இது பண்ண முடியாது. இவன் ஒண்ணு பெரிய தப்பு என்ன பண்ணான் தெரியுமா? நீ வந்து யூ ஆர் பிளேயிங் ஃப்ரம் த பேக் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஓகே. வென் யூ பிளே ஃப்ரம் த பேக் யூ நீட் சப்போர்ட். நீ கைசடைவையும் ஃபுல்லா மேல தள்ளிட்ட. என்சோ பெர்னாண்டஸையும் ஃபுல்லா மேல தள்ளல. யார் கீழ வந்து பால் வாங்குறா? கோல் பாமர். கோல் பாமர் வந்து எப்படி சிங்கிள் ஹேண்டடா என்ன பண்ண முடியும்? இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத, சும்மா எனக்கும் டாக்டிக்கல் பிரெயின் இருக்குப்பா, நானும் ஃப்ளெக்ஸ் பண்ணுவேன், அப்படின்னு சொல்லிட்டு போய் செருப்படி வாங்கிட்டு வந்த தருணம் இது உண்மையாவே. எனக்கு எனக்கெல்லாம் இதுதான்டா எனக்கு புரிய மாட்டேங்குது. யார்றா அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் குடுத்தான்ற ஒரு இதுதான். நெனச்சு பாரு, இவ்ளோ பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேஜ் அவே அட் பாரிஸ் ஹூ ஆர் கரண்ட் சாம்பியன்ஸ் லீக் வின்னர்ஸ். எக்ஸாக்ட்லி. அங்க ம். போயிட்டு இந்த மாரி திங்ஸ்லாம் ட்ரை பண்ண யார் இது பண்ணான்னு தெரியல. ஏன்னா நெனச்சு பாரு, இந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கோச் இவ்வளவு பெரிய பிக்கஸ்ட் ஸ்டேஜ் போறான்னா, அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா, மினிமம் கேரண்டின்னு அட்லீஸ்ட் ஒரு டிராவாவது ரிட்டர்ன் லெக் எடுத்துட்டு ஆமா, போணும்ன்றதான். அது ஆமா, நீ வந்து என்னதான் நெகட்டிவ் மென்டாலிட்டின்னு என்ன வேணா திட்டிக்கோங்க. இந்த வந்து நான் போயிட்டு நான் பெரிய ஆளு நெஞ்சு நிமித்தி போறதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து பேப்பர்ல எழுதி பார்க்க நல்லா இருக்கும். ஆனா ரியல் ஆமா, மேட்ச் லைஃப் சிச்சுவேஷன் எடுத்து பார்த்தோம்னா, இப்ப யார சுப்பீரியர் டீம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீ டிராவோட திரும்பி வருவாங்க எடுத்துட்டு போலாம். ஆமா, ஆமா, காலங்காலமா இட்டாலியன் டீம்ஸ்ல இதுதான்டா பண்ணானுங்க காலங்காலமா. இப்ப அப்படிதான் விளையாடுவானுங்க. சோ எனக்கு ஆமா, செல்சி பார்க்கும்போது ரொம்ப எனக்கே இப்ப நான் வந்து ஒரு நார்மலா ஒரு 5-2 டாமினேட் பண்ணி தோத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அவ்வளவு கண்டுக்க மாட்டேன். சரி ஓகே செல்சி இட் வாஸ் நாட் தி டேன்ட்டு. செல்சி வந்துட்டு நல்லா இருந்த மேட்ச்ச ஒரு ம். 85த் மினிட்ல போயிட்டு நீ வந்து இவ்ளோ சொதப்புனது வந்துட்டு வெரி வெரி அலார்மிங் ஃபார் இன் அ லாங்கர் ரன் என்ன ஆமா, பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஆமா, நீ ஒரு ஆமா, ஜெனரலா எடுத்துக்கோயேன். இந்த சீசன்ல எத்தன ரெட் கார்ட்ஸ் உங்களுக்கு? ஓகேவா? இந்த மாரி இன் கேம் மேனேஜ்மென்ட் சொதப்பல்னால எத்தன மேட்ச் இந்த மாரி போயிருக்கு. ஐ மீன் லாஸ்ட் சீசன் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இந்த சீசன் லைட்டா கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் அ வொரியிங் சைன் தான். ஸோ மான்செஸ்டர் சிட்டி காலி. எனக்கு தெரிஞ்சு செல்சி இத டர்ன் அரவுண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். சிட்டிக்கு இல்ல, சொன்ன இல்ல. அதே திங் தான். நான்லாம் சைன் ஆஃப் செல்சி தான் பண்ணிட்டேன். கோல் போட்டாலுமே பிஎஸ்ஜி வில் ஸ்கோர் அட்லீஸ்ட் 1 கோல். ஆமா, ஸோ ஆமா, அதனால ஆமா. வந்துட்டு
சரி. அவங்க எனக்கு அது PSG இந்த வீக் ரெஸ்ட் தெரியுமா? மேட்ச் கேன்சல் பண்ணிட்டானுங்க. பார்த்தேன். லீக் மேட்ச் கேன்சல் பண்ணிட்டானுங்க. டி கம்ப்ளீட் டி ரெஸ்ட். அதான் டியர் லீக் ஒன் ஆஸ் யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்ன்ற மாரி வந்து அவனுங்க வந்து இந்த மேட்ச் ஒட்டி வச்சிருங்க அப்படின்ட்டு அவனுங்க ஓகே சார் ஒட்டி வச்சிடலாம்ப்பா அப்படின்ட்டு அவனுங்க பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் நம்ம நடக்க ஆக்சுவலி இந்த டாபிக் நான் கடைசியில எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். நம்ம கடைசியில பேசுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மேட்ச் போலாம்? ஒரே ஒரு விஷயம் PSG கிட்ட ம். வந்து ஆனா வந்து ஐ திங்க் ஆம், டெம்பெலே பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். 16 மினிட்ஸ் தான் அவன் விளையாண்டான். பட் அவன் இந்த சீசன் வந்து நெறையா அவன் வந்து லாஸ்ட் சீசன் மாரி விளையாட முடியல. ஏன்னா, அவன் இன்ஜுரி ஆயி, லாங் டெர்ம் இன்ஜுரி ஆயி, அப்புறம் திருப்பியும் வந்து திருப்பியும் இன்ஜுரி ஆயி, திருப்பியும் வரான். ஆனா வந்து ஹிஸ் கேம் அந்த அந்த செகண்ட் கோல் அவங்க அடிச்சது பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கோல் பாமரு இங்கருந்து அடிப்பான். அவன் கோல் கீப்பர் சேவ் பண்ணிருவான். அவன் இப்படின்றதுக்குள்ள அந்த எண்ட்ல இருந்தானுங்களா? 5, 6, 7 செகண்ட்ஸ்ல அதுவும் ஃபொஃபானாவ இந்த சைடு மடிச்சு ஒரு டம்மி பண்ணிட்டு, திருப்பி இந்த சைடு மடிச்சு, அந்த ஃபொஃபானா ஃபினிஷ் காலி பண்றது வந்து அவ்வளவுதான். ஐ திங்க் ஹி இஸ் பிரைம் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கிறான். ஹி இஸ் ஐ திங்க் இந்த வருஷம் அவன் இன்னும் கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணல. இட் வில் பி வெரி இன்ட்ரஸ்டிங் வேர் ஹி கோஸ் டூ சி. கண்டிப்பா, கண்டிப்பா விட மாட்டாங்க. அண்ட் டெம்பலே பத்தி நம்ம அந்த பேலன் டோர் ஜெயிச்சதுலே நீங்களும் பேசி நம்மளும் பேசிருப்போம். அவன் டாட்முண்ட்ல என்ன பிளேயரா மாறுவான் நம்மலாம் எதிர்பார்த்தோமோ, அந்த பிளேயர ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் மாறிட்டான். நான் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். குவாரட்ஸ்கேலாக்கும் ஒரு ஸ்பெஷல் ஷவுட் அவுட். பெஞ்ச்ல இருந்து அவன் வந்து அப்படியே அவன் வந்துட்டு தான் கோல் அண்ட் 2 அசிஸ்ட். அதான் அந்த கோல்லாம் வந்துட்டு அது அது வந்து நான் வந்து செல்சி மேல எழுதவே மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு அன்ஸ்டாப்பபிள் கோல். ஜஸ்ட் ஆமா. ஒரு டேப் கோல் கர்ல் ஃபார் கார்னர் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்கலாம். இப்ப இந்த சீசன் வந்துட்டு PSG லைட்டா வந்து பவர் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு தூரம் அவங்கள கூட்டு போகுது அந்த ஐ டோன்ட் சொல்லிட்டு திங்க் தே வில் கோ பார்ப்போம். லாங். பட் யாஹ். அவங்க நெக்ஸ்ட் இதுல எங்கள ஃபேஸ் பண்ணா எங்கள ஈஸியா போட்டு போயிடுவாங்கடா. அவன் எங்க இல்ல டீமுக்கே வருவான் இப்போ. உங்கள ஓகே. அதுதான் தெரியலடா. டேய் இல்லடா. நான் தான் சொல்றேன்ல. பயன் எ எ எனக்கு தெரிஞ்சு இந்த பயன் வாட்டி பயன் முனிச்ச ஸ்டாப் பண்ற டீம் தான் டைட்டில்ன்ற மாரி எனக்கு என்னமோ தோணுதுடா. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு மாரி வந்துட்டு அப்படியே ஒரு அலங்கல் குலுங்கல் இல்லாம போயிட்டு இருக்க மாரி தோணுது. ஒரு பயன் மேட்சே பேசிடலாம். பயன் முனிச் வெர்சஸ் அட்லாண்டா. சத்தியமா சொல்றேன் ஹைலைட்ஸ் கூட பார்க்கல. அப்படியே சரி பயன் ஏதாவது தடுமாறி இருப்பாங்க. இந்த ஸ்கோர் லைன்ல பார்த்தேன் அப்படி தூக்கி போட்டேன். அந்த மாரி ஒரு ஸ்கோர் லைன் தான். அட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே டாமினேஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே புதைச்சுட்டானுங்க. பொத பயங்கரமான அடி. சாவடிச்சுட்டானுங்க. ஹைலைட்ஸாவது பார்த்தேன். ஹைலைட்ஸ் கூட பார்க்கல. எப்படி எப்படி போச்சு? ஐ திங்க் நிக்கோலஸ் ஜாக்சனோட பேர்ல ஸ்கோர்ல பார்த்துட்டேன். அப்படியே நெஞ்சு வலியே வந்துருச்சு எனக்கு. ஹாரி கேன் வந்து கொஞ்சம் லைட்டான இன்ஜுரி ஸ்கேர் இருந்ததுனால நிக்கோலஸ் ஜாக்சன் ஆடுனாரு. பட் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். அட்லாண்டா வந்து நாட் அன் ஈஸி டீம். அட்லாண்டா கண்டிப்பா, இஸ் கண்டிப்பா. அ வெரி வெரி டஃப் டீம். அதுவும் அட்லாண்டாவுடைய ஹோம். ஓகே. அதாவது அ அந்த அட்டாக் என்னன்னே சொல்ல முடியல என்னால. தே ஆர் சோ லாஸ்ட் இயர் PSG எவ்வளோ டைனமிக்கா இருந்தாங்களோ, அந்த மாரி. நான் சொல்றது ஒலிசே. இந்த வருஷம் அவன் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணான் அப்டின்னா, அவனுக்கு மட்டும் இந்த லமீன் யமால்க்கு இருக்கிற பிஆர் மட்டும் ஒலிசேக்கு இருந்தது அப்டின்னா, ஹி இஸ் அ ஷூர் ஷாட் பலூன் டிஆர் கண்டெண்டர். ஏன்னா, ஹி கேன் ஸ்கோர், ஹி கேன் கிரியேட், ஹி கேன் ட்ரிபிள், ஹி ஹாஸ் த மேஜிக் ஃபீட் எல்லாமே. பட் மோஸ்ட் ஓவர் ஷேடோவ்ட் பிளேயர். பயர்ன் மியூனிக்ல இருக்கிறதுனால. அந்த கேம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கோல்ஸ் எல்லாம் விட்டுரு. பட் த வே ஹி கிரியேட்ஸ் ஸ்பேஸஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவன் அந்த ஸ்பேஸ் கிரியேஷனா இருக்கட்டும், எங்க எங்க வந்து பாஸ் பண்ணணும், எங்க ட்ரிபிள் பண்ணணுன்ற ஒரு மெச்சூரிட்டி அந்த சின்ன வயசுல வந்து அ இட் இஸ் அமேசிங்கான ஒரு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். 2வது அவனுங்களுடைய அட்டாக்க வந்து எனக்கு தெரிஞ்சு யாராலயுமே தடுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஒருத்தன் மட்டும் கண்டிப்பா. கோல் இல்ல. எல்லாரும் அடிக்கிறான் கோல். எல்லாரும் என் அடிக்கிறானுங்க. தலைவன் வீடியோக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன்டா. என் தலைவன் லூயிஸ் டியாஸ்லாம் போயிட்டு அங்க டபுள் டிஜிட்ல கோல் கான்ட்ரிபியூஷன் வச்சிருக்கான்டா. அதெல்லாம் 40 எங்களுக்கு கோல்ஸ் பண்ணதே அண்ட் இல்ல அசிஸ்ட். ஆக்சுவலி. அதான் சொல்றேன். 40 கோல்ஸ் அதெல்லாம் அண்ட் எங்களுக்கு அசிஸ்ட். அதெல்லாம் எங்களுக்கு பண்ணதே இல்ல. சோ ஐ அம் ஹாப்பி ஃபார் லூயிஸ் டியாஸ். அவனுக்கேத்த ஒரு டீம், அவனுக்கேத்த ஒரு ஃபார்மேஷன். நெறைய பேர் என்ன தெரியுமா ஒண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. பண்டஸ் லீகா அவர் அடிக்கிறாரு. அத நாங்க ஒத்துக்க மாட்டோம். அப்படிலாம் கிடையாது. நீ லூயிஸ் டியாஸோட கேம் நீ பார்த்தன்னு வச்சுக்கோயேன். அவனோட ஆமா. கோல்ஸ். நான் இந்த இந்த சீசன் அவனோட ஹைலைட்ஸ் நெறைய பார்த்தேன். நான் பயந்தேன் ஆக்சுவலா. ம். ஸோ ஆ. த வே தட் அதான் அவன் பிரிம்ல அவன் போட்ட அதே பிசிக்கல் எஃபர்ட் அவங்க போடுறது ம். வந்துட்டு இட் இஸ் ஹெல்பிங் இம் லாட் ஆக்சுவலா. நான் எப்பவுமே சொல்லுவேன் கொலம்பியாக்கு ஆடுற லூயிஸ் டியாஸ் எப்பவுமே லிவர்பூலுக்கு ஆடினதே இல்லடான்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலா கொலம்பியால ஆமா. ஆடுற அதே லூயிஸ் டியாஸ் தான் இப்போ பயனுக்கு அவங்க சும்மா ஒரு ஆமா. ரீடிஸ்கவரி. ஆமா. ஸோ வெரி ஹாப்பி இல்ல ஃபார் டியாஸ் அஸ் வெல். என்னதான் நீ வந்து ஓகே புண்டஸ்லிகான்னு சொன்னாலும் 40 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்லாம் வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் ட்ரமெண்டஸ் ஒரு நம்பர். எஃபர்ட் தான் அதான். நாட் எவரிஒன் இன் புண்டஸ்லிகா இஸ் அதுவும் அவன் கெட்டிங் அடிக்கிற 40 கோல்ஸ். அவன் அடிக்கிற கோல்லாம் பாடுறா அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு லாங் ரேஞ்ச் ஷூட் பண்ணிட்டான் கோல் கீப்பர் பால்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு
சூப்பரான அட்டாக்கிங் பேட்டர்ன்ஸ்ல ஒன் டச் ஃபுட்பால், அதுவும் இந்த ஒரு இம்பாசிபிள் ஆங்கிள் இருந்து ஒரு கோல் ஒண்ணு அடிச்சான் பாத்தியா? ஆ. கோல் லைன்ல இருந்து அதெல்லாம் வந்துட்டு ஆமாமா. நம்ம எதுல எடுத்துட்டு போய் சேர்க்கிறது? ஸோ ஐ அம் ஹேப்பி ஃபார் முக்கியமான டியாஸ். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் பயர்ன் முனிச் ஐ டோன்ட் நோ நான் அவங்க லீக் பார்க்கறதில்ல. பட் எனக்கு பயர்ன் முனிக் வந்து பேக் 3 நெறைய விளையாண்டு நான் பார்த்துருக்கிறேன் லாஸ்ட் இயர்லாம். இந்த வருஷம் ஐ திங்க் இந்த மேட்ச் வந்து தே பிளேட் வித் பேக் 4 அண்ட் அ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் பார்த்தது வந்து பயர்ன் முனிக் லாஸ்ட் டைம் வந்து அவங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணும்போது, ஞாபரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருப்பான். ஆர்சனல்ல போயிட்டு அடிச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருப்பான். ஃபைனல்ஸ்ல ஒரு பேங்கர். அந்த மாரி ஐ திங்க் ஜமால் மூசியாலா திருப்பியும் இன்ஜுரிலருந்து திருப்பி வரது, ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் அ வெரி வெரி ஹெல்த்தி காம்படிஷன் தட் தே ஹேவ் அட் தி நம்பர் 10 ரோல். அ இதுக்கும் ஹாரி கேன் விளையாடல நேத்து. நிக்கோலஸ் ஜாக்சனுக்கே வந்து ஸ்கோரிங் வந்து 1 கோல், 1 அசிஸ்ட். ஈவன் தோ என் தலைவன் லாஸ்ட் நிமிஷத்துல ஓப்பன் போஸ்ட்ல மேல பால் அடிச்சுட்டு பக்கத்துல இருக்க பிளேயர பார்த்தான். என் தலைவன் மாறலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் யா ரொம்ப ரொம்ப ஒரு வெல் ரவுண்டடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பயர்ன் மியூனிக். எனக்கு அதான்டா தோணுது. ஏன்னா, இந்த இந்த வாட்டி வந்து இந்த பெரிய கிளப்ல இருக்க பிரெஞ்ச் அண்ட் ஜெர்மனி பிளேயர்ஸ், ஸ்பெயின் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஆட ட்ரை பண்ணுவானுங்க. ஏன்னா, ஆமா. அவங்க சாம்பியன்ஸ் லீக் அடிச்சுட்டு வேர்ல்ட் கப்ல கூட்டு போனாங்கன்னா, வேர்ல்ட் கப் தேல் ஃபார்ம். ஹேவ் அ கிரேட்டர் ம். சான்ஸ் ஆஃப் வின்னிங் தி பாலன் டோர். அதனால நெறைய பிரெஞ்ச் பிளேயர்ஸ் மேல தான் நான் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா, நெறைய டாப் ம். கிளப்ஸ்ல இருக்கானுங்க. யாராவது ஜெயிப்பாங்களா? யாராவது ஜெயிப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு.